எப்படியோ நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது. இப்பதான் நம்மள மனசுக்கு நிறைவா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணம் நீதான் நம்மள. அக்கா, நான் என்னக்கா பண்ணிட்டேன்? உங்க எல்லார போலதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது நடந்துருச்சு. இல்ல நம்மள, இத நீ சாதாரணமா சொல்லலாம். ஆனா நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயத்திலிருந்து கல்யாணம் வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் தடங்கல்கள் வந்துச்சு. உன் சாமர்த்தியத்தால ஒண்ணுமே இல்லாம பண்ணி நீ நினைச்சத சாதிச்சு காட்டிருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்க நம்மள. ஒரு பொண்ணா எப்படி இருக்கணும்னு உன்னை பார்த்துதான் நம்மள கத்துக்கணும். அக்கா, உண்மையே சொல்லணும்னா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்க்கா. கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நிக்காம ஓடி ஓடி எல்லா வேலையையும் செஞ்சீங்க. வருண் மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. என்ன நீ எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? மகன் கல்யாணத்துல அம்மா பாக்குறது வேலை இல்ல, கடமை. சரியா நம்மள, நேரமாச்சு. நான் போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வரேன். எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும். இருங்கக்கா, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீங்க கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா. வெண்ணிலா, கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் ஓகே. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நீ வசதியான வீட்ல வாழ போற. அவங்க உன்ன அப்படி இரு இப்படி இருன்னு ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நீ கேட்காத. உன் வாழ்க்கைய நீதான் வாழணும். அவங்களுக்காக நீ அட்ஜஸ்ட் பண்ணி போனா அப்புறம் உன்னை அடிமை ஆக்கிடுவாங்க. இல்லக்கா, அண்ணாமலை அத்தை அப்படிப்பட்டவங்க இல்லக்கா. உன் பலவீனமே இதாண்டி. எல்லாரையும் எல்லா நேரத்திலயும் நம்ப முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறமும் இருப்பாங்க, நம்பிடாத. அங்கங்க லட்சக்கணக்குல வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போற பொண்ணுங்களே கொடுமைப்படுத்துறாங்க. நீ ஒண்ணுமே இல்லாம அந்த வீட்டுக்கு போற, பாத்து கவனமா இரு. உனக்கு அங்க ஜாயிண்ட் ஃபேமிலி செட் ஆகலனா உன் புருஷனை கூப்பிட்டு தனியா வந்துரு. புகுந்த வீட்டுக்கு போற பொண்ணுக்கு இதுதான் நீ கொடுக்கற அட்வைஸா? கூட்டு குடும்பத்தை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அன்னைக்கு உன்னை யார் வீட்டுக்கும் போக தகுதி இல்லைன்னு சொன்ன. இப்போ அதை நீ ப்ரூவ் பண்ற. உன்னை நீ மாத்திக்கலனா கண்டிப்பா எந்த வீட்டுக்கும் மருமகளா போக முடியாது. ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நாங்க ஒரு சின்ன குடும்பமா வாழ்ந்துட்டோம். அதான் அவ்வளோ பெரிய குடும்பத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இப்படி சொல்லிட்டா. அக்கா, அத்தை கிட்ட சாரி சொல்லு ப்ளீஸ். சொல்லுக்கா. சாரி. மன்னிச்சிடுங்க அத்தை, ப்ளீஸ். சரி, நேரமாச்சு, கிளம்பல. வாமா. சரிங்க அத்தை. அக்கா, நீயும் சீக்கிரமா வா. வா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மண்டபத்துல இருந்து கிளம்பிடலாம்லமா? கிளம்பலாம்க்கா. என்னம்மா? அம்மா, நான் உன்னையோ அப்பாவையோ ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிடுமா? உன்னால எங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்தது இல்லம்மா. நீ கண்டதே யோசிச்சு மனசை குழப்பிக்காத. எங்களை விட உன்னை நல்லா பார்த்துக்கிற ஒரு குடும்பத்தில் தான் உன்னை ஒப்படைச்சிருக்கோம். அதனால நீ கலங்கக்கூடாது.
மாப்பிள இங்க வாங்க. அண்ணி, எங்களோட நம்பிக்கையே நீங்க தான். இனிமே இவ உங்க பொண்ணு. நீங்க தான் அண்ணி நல்லபடியா பாத்துக்கணும். இத நீங்க எனக்கு சொல்லணுமா? வெண்ணிலாவை பத்தி இனிமே நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். போச்சு போச்சு அண்ணி, அவ்வளவுதான். இனிமே அம்மா அன்பு உங்க மேல கொட்டி கொட்டி டார்ச்சர் பண்ண போறாங்க. ஏய் போதும், சும்மா இரு. சமந்தி கிளம்பலாங்களா? வாமா. எல்லாரும் ஒரு நிமிஷம் பொறுங்க. ஏன் ஏன் என்னத்துக்கு வீட்ல போய் பேசணும்? இங்க பேசினா என்னன்ற? ஒவ்வொரு தபாவும் வான்மதி விஷயத்துல நீங்க இதையதான் பண்ணினுக்கிறீங்க தெரியுமா? முதல்ல வான்மதிய பொண்ணு பார்க்க வந்துட்டு இந்த வெண்ணிலாவை புச்சுக்குதுன்னு சொன்னீங்க. அப்பாலிக்கா ஒரு குடும்பத்தை கூட்டியாந்து அவங்களாண்டியும் இல்லாததையும் பொல்லாததையும் பேசி அந்த சம்பந்தத்தையும் கெட்டு விட்டீங்க. இதெல்லாம் மீறி கோயில்ல நலுங்கன்னைக்கு யாரோ ஒரு புண்ணியமா வான்மதிய பார்த்து புச்சுக்குதுன்னு சொல்லி பொண்ணு கேட்டான். அன்னைக்கு நீங்க என்னமா சொன்னீங்க? ஒரு தபா 2 தபானா பரவாயில்ல, இத்தோட 4 தபா ஆச்சு. வான்மதிக்கு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னா உங்களுக்கு பொறுக்கலையே. மங்கா, எந்த இடத்துல நின்னு யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? அண்ணாமலை ஒரு விஷயத்த சொன்னா 1க்கு 100 முறை யோசிச்சு தான் சொல்லும். அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும். அது புரியாம நீ மரியாதை குறைவா பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ சும்மா நிறுத்து மாமா. நியாயமா என் இடத்துல இருந்து நீதான் வான்மதிக்காக பேசி இருக்கணும். நீங்களும் யாரும் எதுவும் பேசாம ஏன் வாயை அடைக்கலான்னு பாக்குறீங்களா? பாருங்க சம்பந்தியமா, எனக்கு இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். வான்மதிக்கு எந்த நல்லதும் நடக்க கூடாதுன்னு நீங்க இன்னத்துக்கு குறுக்கால வந்து உழுவுறீங்க சொல்லுங்க.